எனதருமை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வணக்கம். திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான். ஆவணி மாதமென்பது சிங்கத்தின் மாதமென்று கூறப்படுகிறது. ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும். இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம். ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார். இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார். குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் இந்த மாததுவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். பிறகு ஆவணி 10ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. திருமண முயற்சிகள் வீடு பராமரிப்பு பணிகள் கல்வி தொடர்பான விஷயங்கள் சுப விசேஷங்களுக்கு திட்டமிடுதல் சொந்த பந்தங்களோடு குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என பல்வேறு விதங்களான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு மாற முடியும். வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த தொழில் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்தில் நடத்துவதற்கான யோகங்களும் உண்டு. எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்று பூமாதேவியின் அருள் பெற்ற செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்குள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் செவ்வாய் பகவான் நுழைகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். செலவு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செலவிற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே மற்ற கிரகநிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கிலி தொடர் போன்ற கடன்களை செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக அடைத்து மனநிம்மதி பெற முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் நிதிரீதியான நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்காது. அவ்வாறான விஷயங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கின்றார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலைவாய்ப்புகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சியிலேயே நல்ல வேலை கிடைத்து உயர் பதவிகளுடன் அதிக அளவிலான வருமானங்களுடன் உத்தியோகம் அமையும். ஆக இந்த ஆவணி மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவுகள் வருமானத்தின் மூலமாக லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும். உத்தியோகம் என்பது மட்டுமில்லாமல் சொந்த தொழில் சுயதொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் உபரி வருமானங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். செவ்வாய் பகவான் மட்டுமில்லாமல் வேலை தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருப்பதால் இவ்வாறான விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். லாபகரமாக அமையும். தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். சாதகமாக அமையும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய சிறுதொழிலை நிரந்தர தொழிலாக மாற்றுவதற்கான தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்திற்காக வாழ்க்கை துணைக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவு செய்வதற்கு பணரீதியான நெருக்கடிகள் இருக்காது. இவ்வாறு செலவு செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். உங்களுடைய மனம் நிம்மதி பெறும். இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இதன் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு. தொலைதூரத்தில் பணி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த ஊரிலேயே வீட்டிற்கு அருகிலேயே மாற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு.
மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை துணை குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுவதற்கான யோகங்கள் உண்டு. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆவணி மாதத்தில் சுகங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் குறையிருக்காது. காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது. வீண் விரய செலவுகள் குறையும். உங்களுடைய செலவை விட வருமானங்கள் அதிகமிருக்கும். இதுவரையில் நீங்கள் கடைப்பிடித்துக் கொண்டிருந்த சிக்கனமென்பது இந்த காலகட்டத்தில் நீங்கி தாராளமாக சந்தோஷமாக செலவு செய்வதற்கான யோகங்கள் உண்டு. இதுவரையில் விலைவாசி எல்லாம் ஏறிவிட்டது, எதை தொட்டாலும் அதிக அளவில் விலை சொல்கிறார்கள் என்று சமுதாயத்தின் மீது கோபப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக வருமானத்தின் காரணமாக மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். விலைவாசிகள் ஏறினாலும் ஏதோ வருமானங்கள் அதிகம் இருக்கிறது என்ற மனநிம்மதி மனதிருப்தி உங்களுக்கு ஏற்படும். மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் சுமைகள் குறையும் மறையும். இந்த காலகட்டத்தில் பூமி இடம் வீடு வீட்டுமனை வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். என்ன சொல்றீங்க, என்கிட்ட காசு பணமே இல்ல, நான் எப்படி இந்த மாதிரியான சொத்துக்களை வாங்குவது என்று யோசிப்பவர்களுக்கு கூட ஏதோ ஒரு ரூபத்தில் பணவரவு ஏற்பட்டு இந்த யோகங்களை நீங்கள் பெற முடியும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய உயர் பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். சூரியனுக்கு மகனாக இருக்கக்கூடிய சனியும் சனிக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சிம்மம் ராசிக்குள் சூரியனும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுப பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியும் ஒருவருக்கொருவரை பார்த்து கொள்வதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் உண்டு. ஏனெனில் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பகை கிரகங்களான சூரியனும் சனியும் பார்த்து கொள்வதால் 10ஆம் இடத்தின் காரகத்துவங்கள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். வாங்கல் கொடுக்கலில் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த பகை கிரகங்களுடைய பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக உண்டு. பணிச்சுமை குறையும். மன அழுத்தங்கள் குறையும். நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பணிசார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இனிதாக எளிதாக அமையும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். சனி பகவான் உழைப்புக்கு காரகன் என்பதால் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரமும் வெகுமதியும் பணவரவுகளும் அதிக அளவில் கிடைக்கும். தொழிலுக்கு வேலைக்கு அதிபதியான சனி தொழில் வேலைஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமாகும். இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தினங்களாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு அதைவிட உயர்நிலையில் அதிக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உயர் பதவிக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. மத்திய மாநில அரசால் கிடைக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஆவணி மாதம் 1ஆம் தேதி மாலை வரையில் சந்திர பகவான் 8இல் மறைந்து சந்திராஷ்டம தினமாக கருதப்படுகிறது. மறுபடியும் ஆவணி மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் 28ஆம் தேதி நள்ளிரவு வரையில் சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இந்த நாட்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முக்கிய முடிவு எடுப்பது தொலைதூர பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தள்ளி போடுதல் நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னிராசிக்குள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குள் நுழைந்து நீச்சமடைகிறார். எனவே 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் பலம் இழப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் உபாதைகளும் நோய்களும் வருவதற்கான உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக திடீரென்று மயக்கம் வருவது போலிருக்கும். திடீரென்று ஒற்றை தலைவலி உடல் சோர்வோடு வலுவிழந்து உட்காரக்கூடிய நிலை என பல்வேறு விதங்களான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எனவே இந்த காலகட்டத்தில் கூடுமானவரையில் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் நல்லது. என்பது மட்டுமில்லாமல் போதுமான ஓய்வு எடுப்பது மிக மிக முக்கியமாகும். எந்த நேரமும் ஏதோ சிந்தித்துக் கொண்டு எதையாவது செய்து கொண்டு இருப்பதைத் தவிர்த்து சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதை செய்ய வேண்டும், நாளைக்கு அது செய்ய வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், இவரிடம் இதை கூற வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டுமென்று எதையாவது சிந்தித்துக் கொண்டே உங்களுடைய மனதிற்கு அதிக அளவிலான உளைச்சல்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனரீதியான உடல்ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகளிலிருந்து விலகலாம். இரவு நேரங்களில் எதையும் சிந்திக்காமல் நிம்மதியாக தூங்குவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு. ஆக இந்த ஆவணி மாதத்தில் சுக்கிரனின் நீச்சநிலை காரணமாக எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாமென்று நீங்கள் நிம்மதியாக ஓய்வு எடுத்துக்கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது. மேலும் சில பேருக்கு பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் மேன்மேலும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே கூடுமானவரையில் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபடுங்கள்.